ஹாய் விவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஆண்குறி எழுச்சியின்மைக்கு ஒரு அற்புத தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பொருளை தான் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக இது தொடர்பாக நம்ம ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுங்கிறத நான் இங்கே உங்கள்கிட்ட குறிப்பிட்டே ஆகணும். பொதுவாக இந்த சிலாஜித் பொருள்களை நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கினோம்னா மினிமம் ஏறத்தாழ பிராண்டை பொறுத்து 600லேருந்து அதளவு 900 இருந்து அந்த பேக்கிங்க்கு தகுந்த மாதிரி ஆரம்பித்து 3000 ரூபாய்க்கு வரைக்கும் அந்த அமௌண்ட் போயிட்டுருக்குது. இது சாதாரண எளிய மக்களும் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்க முடியாது. அதனால் இந்த ப்ராடக்ட் மிக மிக ஒரு வாங்கக்கூடிய விலையில் எல்லாராலும் வாங்கக்கூடிய விலையில் இது இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்குது. அதுதான் இது என்னுடைய முக்கியத்துவம், ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். சரிங்களா? அதனோட இது பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இது குவாலிட்டியில் எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு ட்ரக் லைசன்ஸும் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் பெறப்பட்ட ஒரு நிறுவனத்திலேருந்து தான் இது தயாரித்து வெளிக்கொண்டு வரப்படுது. சரிங்களா? இன்றைக்கி அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த சிலாஜித்தை பற்றி ரெக்கார்டிக்கலாக ஏறத்தாழ 4500லேருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் ஒரு சாஸ்திரிக்கல் ரெக்கார்டுகளில் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது சதாவரி லேகியம், அதே நேரத்தில் சில அசுகந்த லேகியம், அதே நேரத்தில் சில பேட்டர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய டாபர் சிலாஜித்து கோல்டு, அதே நேரம் பியூர் சிலாஜித்து மைமி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்களாகவும் இது இருக்குது. அதே நேரம் இண்டிவிஜுவலாகவும் தனிப்பட்ட ஒரு இதாகவும் இது வெளியில் காணப்பட்டு இந்த மார்க்கெட்டில் கிடைக்குது. இவங்க எல்லாமே மேனுஃபேக்சரான்னு கேட்டிங்கன்னா இது நிச்சயமாக இதை யாரும் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. பின்ன எப்படி சார் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த சிலாஜித் இமயமலையில் விளையக்கூடிய ஒரு கள்ளி போன்ற ஒரு பொருள்கள்லேருந்து உருவாகி நாளாக அதனுடைய காலத்தை பொறுத்து பக்குவப்பட்டு ஒரு ரெசின் போல் இது ஒன்று காணப்படுது. அந்த ரெசினை தான் ஹிமாலய மலையிலேருந்து கலெக்ட் பண்ணப்பட்டு அதை நம்மளுக்கு மார்க்கெட்டில் கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு கம்பெனிகளும் அதை வாங்கி அதை பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அல்லது அது ரெசின் போன்ற ஒரு பொருளாக இருக்கும். அதை சில பவுடர் மிக்ஸ் பண்ணி ஸ்டார்ச் இந்த மாதிரியான இதுகளை மிக்ஸ் பண்ணி அதை டேப்லெட்டாகவும் இது பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் எல்லாரும் இது பண்ணுவாங்க. இது மாடர்ன் டேஸில் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சில ஆங்கிலேய மருத்துவர்கள் இமயமலையில் வரக்கூடிய ஒரு இதுகளில் வாழக்கூடிய மக்கள் ஏறத்தாழ 100லேருந்து 150 வயசுக்கு மேலே நல்லா ஒரு ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்படி திடகாத்திரமாக வாழ்ந்துட்டு வந்திருக்கவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்க பார்க்கும் பொழுது இது என்ன வித்தியாசமாக இருக்குது, எப்படி அவங்க நோய் நொடி இல்லாமல் இவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் அவங்க இந்த சிலாஜித்துங்கிற பொருள்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறத இது பண்ணி ரெக்கார்டுகள் பண்ணியிருக்காங்க. இது மாடர்ன் டேஸில் உள்ள பதிவுகள். பொதுவாக எங்கே போய் கேட்டாலும் சரி அதுக்கான அறிவியல் ஆதாரப்பூர்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம நவீன மருத்துவத்தில் இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளி விவர பதிவுகளை அவங்க மேலை நாட்டு மருத்துவர்கள் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? இதை நம்ம ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் ஏறத்தாழ 4000லேருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே இதை பற்றி ஒரு குறிப்புகளும் காணப்பட்டிருக்குது. இதை பற்றி சாஸ்திரிக்கல் மெடிசனும் காணப்பட்டிருக்குது. நவநாரிய காலத்தில் பேட்டர்ன் மெடிசனாகவும் இது காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இது ஒரு இந்த ஆயுர்வேத
ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் வந்து மிக முக்கிய இடத்துல வைக்குன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு மாற்று கருத்து வந்து கிடையாது. அப்படி இந்த வரக்கூடிய சிலாஜித்தை வந்து பல்வேறு நிறுவனங்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு பேக் பண்ணப்பட்டு கம்மிஸ்லாகவும் மிட்டாய்களாகவும் சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சலாகவும் இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே அவங்க வந்து ரீபேக்கர்ஸ் தான், அவ்வளோதான ஒழிய ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து இது வந்து யாரும் பண்ண முடியாது. அங்கேருந்து இமயமலையிலேருந்து தருவிக்கப்பட்ட ஒரு பொருளை வந்து இவங்க வந்து அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து இந்த சுவதேசி அப்படிங்கிற ஒரு பார்மசூட்டிக்கல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் மலிவான விலையில் ஏறத்தாழ 150 ரூபாய் வரக்கூடிய விலை ஒரு 60 மாத்திரை உள்ள கண்டெய்னர்களாகவே அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் விலை வந்து முன்ன பின்ன வந்து இருக்கலாம் ஒழிய குவாலிட்டிலேயும் சரி, அதனுடைய பண்புகள்லேயும் சரி, பயன்கள்லேயும் சரி, எந்த அளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸில் சமாதானமாகிக்கிறாத அளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இது நிறைய பேஷண்ட்களுக்கு கொடுத்ததில் நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதில் வந்து காணப்படுது, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த சிலாஜித்தை வந்து இன்றைக்கி உள்ள சில விளம்பரங்களில் பார்த்திங்கன்னா சில இன்ஃப்ளூயன்சர் வந்து தப்பாக விளம்பரம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க எப்படி நான் வந்து திடகாத்திரமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விளம்பரங்கள் தானே ஒழிய இது வந்து எந்த ஒரு ட்ரக்காக இருந்தாலும் முழுமையான அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களால் தான் பரிந்துரை செய்யப்பட வேண்டுமே ஒழிய இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம சொல்லுவது வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவரை நீங்கள் அணுகி இதற்கான தீர்வுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி வந்து விளம்பரம் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாம், ஓடிசியாக கூட வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது வரைக்கும் ஒரு அன்னோன் சைடு எஃபெக்ட் வந்து இது வரைக்கும் கண்டறியப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் வந்து பொதுவாக வந்து எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து பொதுவாக வந்து மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் எதையுமே வந்து நீங்கள் செய்ய வேண்டாங்கிறதா நம்மளுடைய ஒரு ஆலோசனையும் கூட. சரிங்களா? இந்த சிலாஜித்தில் வந்து நிறைய ஃப்ளூவிக் ஆசிட்டு, அதே நேரம் வந்து டெஸ்டோஸ்டரானை பூஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய அளவுக்குள்ள சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் காணப்படுறதுனால வந்து இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட இதுகளை வந்து குறைச்சி கொடுக்கும். இப்போ இன்ஃப்ளூயன்சர் சிலவங்க சொல்கிற மாதிரி இது வந்து ஆற்றலை கொடுக்குது, சக்தியை கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குதுன்னா சேம் லேடிஸும் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நாட் அட்வைசபிள் தான், நம்மளுடைய பரிந்துரையாக இருக்குது. எது இருந்தாலும் நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது தான் சிறப்பானது ஒழிய ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு டெஸ்டோஸ்டரான் பூஸ்டராகவே வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்க வைக்குது, விந்தணுக்களுடைய மொட்டிலிட்டி அதிகரிக்க வைக்குது, விந்தணுக்களுடைய உற்பத்தி எண்ணி இது பண்ணி கொடுக்க வைக்குது, ஆண்குறி விரைப்புத்தன்மை எழுச்சியின்மையில் வந்து குறைச்சி கொடுக்க இருக்குது. அதை விட மிக முக்கியமானது வந்து இப்படியே நிறைய அடுக்கிட்டு போனாலும் இந்த ஸ்வதேசி சிலாஜித்துங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அமேசான் இதில் கிடைக்குது, வெரி அஃபோர்டபுளான ரேட்டில் கிடைக்குது. அதுதாங்க இதில் வந்து உண்மை. இது எல்லோரும் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், அதில் வந்து இது கிடையாது. தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை பெற்று எல்லாரும் பயன்படுத்துமாறு நம்ம வந்து எப்போதும் கோரிக்கை கொடுக்குறோம். சரிங்களா? இந்த சிலாஜித்துக்கு பணிகளை வந்து நம்ம சொல்லிகிட்டே போனோம்னா நிறைய சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். சரிங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு இதில் பணிகள் இருக்கிறனால வந்து நிகழ்ச்சியோட சுருக்கத்தின் கருத்து வந்து இதை வந்து கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.